ம் பொண்ணுனா புஷ்பவலி மாதிரி சிட்டுக்குருவி ஆட்டம் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது பாத்தியா? நீங்க கூட தான் சொன்னீங்க. இப்ப நீங்களே நழுவுனா எப்படி? உங்க வீட்டுக்காரர் நழுவுனா விட்டுருவேனா? எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஆமா, இத பாருமா, பண்ணையில மாடுங்களுக்கு பச்சை கரும்பு சோவை போட்டிருப்பாங்க. அதனாலதான் பால் கொஞ்சம் தண்ணியா இருந்திருக்கும். நாளையில இருந்து எல்லாம் சரியாயிடும். சத்தம் போடாம இடத்த கொஞ்சம் காலி பண்றியாமா? அம்மா மகராசி, ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிடலான்னு பாக்குறியா? இப்போ என்ன பண்ணணும்ங்கற? நாளைக்கே ஊரை கூட்டி உங்களையும் உங்க வீட்டுக்காரியையும் பஞ்சாயத்துல நிக்க வச்சு யாரும் சின்னதர வீட்டுல பால் வாங்க கூடாதுன்னு தண்டோரா போட்டு சொல்ல போறேன். தண்டோரா போட்டா தண்ணி பால் நல்ல பால் ஆயிருமா? அது ஆகுதோ இல்லையோ, அப்பதான் என் மனசுல இருக்கிற கோவம் தனியும். ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நேத்து கல்லு குடிச்ச போது இன்னும் இறங்கல போல இருக்குது. சரி சரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு. நாளைக்கு காலையில கறக்கிற இடத்துக்கு வந்து 2 படி பால் அதிகமா வாங்கிட்டு போ. அப்படி வாங்க வழிக்கு ஏதோ பெரிய மனுஷன் பஞ்சாயத்துல தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். நாளையில இருந்து ஊத்துற பால் பசும்பால் மாதிரி சலசலன்னு இருக்க கூடாது. சும்மா கொட்டை பால் மாதிரி கொழ கொழன்னு இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுமா. என்ன நீ மட்டும் உம்முன்னு இருக்க? சரி, நான் வர்றேன். நாளைக்கு காலங்காத்தால பண்ணையில வந்து நிப்பேன். சரியா? என்னங்க இது, அவ இந்த போடு போட்டுட்டு போறா? ஏய், சொன்னதை மறக்காம டான்னு பாலுக்கு வந்து நின்ட்ட. எங்க சொம்பு? பாத்துக்கமா, உன் கண்ணதர தான் கறக்குறேன். அப்புறம் தண்ணிக்கு நீ தகராறு பண்ணிடாத. ஆமா, அது சரி. பால்ல தண்ணி கலந்துருக்குதுன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிக்காம வேற யார் கண்டுபிடிப்பாங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்தியாவிலே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அமெரிக்காவில மட்டும்தான் அந்த மாதிரி மருந்து பாலை தனியா தண்ணிய தனியா பிரிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கதான் பெரிய பெரிய மாடு, பெரிய பெரிய பண்ணை எல்லாம் இருக்கு. ஆமா, பால்ல தண்ணி கலந்துருக்குதுன்னு டிகிரி வச்சு பாப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு மருந்து இருக்குதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அன்னப்பறவையை பத்தி கேள்விப்பட்டது இல்ல? ஆமா, பால் தண்ணி ரெண்டுத்தையும் கலந்து வச்சாலும் தண்ணிய தனியா வச்சுட்டு பாலை குடிச்சிருமா. அந்த மாதிரி தான் இந்த மருந்தோட பேரு ஆனம் டெராமைசின். ஆனம் டெராமைசின். அந்த மருந்து நமக்கு வேணுமே. எப்ப கொடுக்குற? இன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துடலாமே. போயிட்டு வரட்டா? இடிஞ்சா தெரிஞ்சிடும் எவன் பால்ல தண்ணி கலக்குறான்னு. என்னடி இது? ஒரு கூட எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுக்கிட்டு இருக்க? இது என்ன சாதாரண எலுமிச்சம்பழ சாறு நினைச்சியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆனம் டெராமைசின்.